எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா உலகமில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, திவாலி நெருங்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம நிறைய ரெசிபி போடணும். ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் திவாலிக்காக. அந்த திவாலி ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்டிலேயே காய்ச்சின நெய் காட்டியோ வீடு ஃபுல்லாக நெய் வாசனை தான் வருது. நெய் சூடானதும் அதில் கேஷ்யூஸும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா அந்த கேஷ்யூஸ் வந்து நல்லா வேகண்டாம், திராட்சை மாத்திரம் நல்லா பபிள்ஸ் ஆட்டம் வந்தால் போதும். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம கோகனட் சேர்த்துக்கலாம். 1/4 கப் கோகனட் சேர்த்திருக்கிறோம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ரவையோட கலரே மாறி இருக்கு பாருங்க, ஒரு எல்லோ மாறி இருக்கு. இப்போ நம்ம இதில் 1/2 கப் சர்க்கரை பவுடர் பண்ணும்போது 1 கப் ஆயிரும். இப்போ 1/2 கப் சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட் சூடாகிறதுக்கு வெளியே எடுத்து வைக்கலாம். கீழே இறக்கினதுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கீழே இறக்கின பின்னே மிக்ஸ் பண்ணனா அது நல்லா வேகம் ஆறிடும். அதனால தான் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே நம்ம கொஞ்சம் எலாச்சி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம எவ்வளோ ஒரு குவான்டிட்டி ரவை எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி வரும். இப்போ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மிதமான சூட்லேயே உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஆறுனா உருண்டை பிடிக்க வராது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான ரொம்ப இனிப்பான ஒரு திவாலி ஸ்வீட் இப்போ ரெடி. இது வந்து ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம 1/2 அன் ஹவர் இல்லைன்னா 15 மினிட்ஸ் 25 மினிட்ஸுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நிறைய ஈஸியான திவாலி ஸ்வீட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் வேகம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி ஃப்ரம் அனிதா உலகம் ஃபேமிலி. நாவின் சுவை முட்டைகள் ருசிக்கட்டும். டடா, பபாய், see you.